நல்ல மனசு இருக்கிறது ஒரு பலவீனம் அல்ல. அந்த நல்ல மனதோடு சரியான முடிவு எடுக்கிறது தான் உண்மையான பலம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய மீன ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா மீன ராசியில் குரு பகவான் ராசிநாதனாக இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால பொதுவாக மீனராசி அப்படின்னாவே ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப கருணை உள்ளவங்களுடையவங்க, கற்பனை திறன் அதிகம் உள்ளவங்க, மனித நேயம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் நம்மளுடைய மீனராசி என்பர்களும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்லலாம், இவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா முகத்தை பார்த்து புரிந்துக்கலாம், இவனுக்கு உள்ளுணர்வு அதிகம் அப்படின்னு. ஆனால் மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு கூட ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா மனிதர்களை புரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய பலமே அப்படின்னு சொல்லலாம். பொறுமையாக இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும். இது இவங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வருகின்ற 30 நாட்களுடைய கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எந்த விதத்தில் சாதகமாக இருக்குது, இவங்களுக்கு ஏற்ற தொழில் என்ன, இவங்களுக்கு பெரும்பாலும் யாரெல்லாம் நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ அமைந்தாங்கன்னா, குறிப்பாக எந்த ராசிக்காரங்கள்லாம் இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எந்த மாதிரி தொழில் அமைந்தால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மீன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது குரு கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார். இந்த மீன ராசிக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வியில் தொழிலில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துல இருக்கிறார். குழந்தைகளுடைய கல்வியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய யோசனையுமே கூட கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக இருக்கும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இன்னும் ரொம்ப பொறுப்பானவங்களாக நீங்கள் மாறுவீங்க. சில விஷயங்கள் தாமதமானாலும் கூட ஒரு நீண்ட கால விஷயத்துக்காக ஒரு அடித்தளம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவமாக பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 30 நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது அவசர முடிவு வேண்டவே வேண்டாம். ஏதாவது முக்கியமாக அவசியமாக ஒரு சில முடிவுகளை எடுத்தே ஆகணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. மெதுவாக எடுத்தாலும் சரியான முடிவை எடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் எடுக்க வேண்டாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. புதுசாக ஒரு வேலை, புதுசாக ஒரு தொழில், இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோடைய தசாபுத்தி லக்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. இது பொதுவான பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதி
ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கட்டாயம் நடக்கும். அதே நேரத்தில் இந்த மீனராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் மறக்காமல் குரு பகவானை நினச்சிக்கிட்டு உங்களுடைய குருமார்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடித்த ஒரு பூவோ ஒரு பெண்ணோ அல்லது ஒரு வஸ்திரமோ வாங்கி கொடுத்து அவங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பக்கத்தில் குரு நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது, கொண்டக்கடலை சாற்றி வழிபடுறது, குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது, இது எல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே புரியும், ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதனால் வியாழக்கிழமையில் மட்டும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உணர்வுபூர்வமாக நீங்களே உணர்ந்து செயல்படுவீங்க. ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீனராசி அப்படின்னாவே கலையில் ஒரு சில ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. இசையில் கொஞ்சம் நாட்டம் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி சார்ந்த தொழில் எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும். கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கிறதுக்கான ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த மீனராசி. சமூக சேவையில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அதனால் அந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, ஆராய்ச்சி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் தேர்ந்தெடுத்து படிக்கிறது, மருத்துவம் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, ஆன்மீகம் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, சுய தொழில் செய்கிறது, இது எல்லாமே மீனராசிக்கு ரொம்ப செட் ஆகும். இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது செய்கிறது எல்லாமே இந்த மீனராசிக்கு ரொம்ப செட் ஆகும். ஏன்னா இது 7.5 சனி காலம், ஜென்ம சனி காலம் முதல் கட்டத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டுமே குறிக்கோள் அப்படின்னு நினைக்காம வேலையை அவங்களால முடிந்த வேலையும் மற்றவங்களுக்கு செய்வாங்க. செய்கிற வேலையில் ஒருவருக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு உள்ளுணர்வு கொஞ்சம் அதிகம். அதன் மூலிமா மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் இந்த மீனராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க, நட்பு ராசியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசி. ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக அவங்களும் மீனராசியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். அதனால் இந்த கடகராசி என்பவர்கள் நம்மளுடைய மீனராசிக்கு நல்லா செட் ஆவாங்க. அதுவும் நீர்ராசி, இதுவும் நீர்ராசி. அதனால் 2 பேர்த்துக்கும் உள்ளுணர்வு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல செட் ஆகக்கூடிய மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அல்லது தொழில் பார்ட்னராக அமைந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகமே மீனராசிக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களும் ஆழமாக சிந்திப்பாங்க. மீனராசி என்பவர்களும் நல்ல ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். அவங்களும் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கள் தான். மீனராசி என்பவர்களும் ரொம்ப நம்பிக்கையான நபர்கள் தான். அதனால் இவங்களும் நல்லா செட் ஆவாங்க. ரிஷபமும் மீனமும் கூட நல்லா செட் ஆகும். ஏன்னா நிலைத்தன்மையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகரமும் மீனமும் கூட நல்லா செட் ஆகும். ஏன்னா நடைமுறை சிந்தனைக்கு ஏற்றாற் போல் மகரம் செயல்படும். அதே மாதிரி மீனராசி என்பவர்களும் நடைமுறை சிந்தனைக்கு ஏற்றாற் போல் செயல்படுவாங்க. அதனால் இவங்களோட நல்ல ஒரு புரிதல் உணர்வு இந்த மீனராசிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சேர்ந்து கூட்டு தொழிலோ அல்லது வாழ்க்கை துணையோ அமைஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப பொறுப்பானவங்களாகவும் ரொம்ப திறமைசாலிகளாகவும் மற்ற எல்லா விஷயத்துலையும் பெருசாக கருத்து வேறுபாடு ஏற்படாமல் நல்ல ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு யோகமான ராசிகளாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எந்த உறவு நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படின்னா சகோதரர்கள் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. தாய் தந்தையார் ரொம்ப ஒரு சில விஷயங்களை ரொம்ப எடுத்துக்காட்டாகவும் ரொம்ப பக்கபலமாகவும் இருப்பாங்க. இவங்களோட சேர்ந்து தொழில் அமைக்கும்போது உறவை விட ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்படுவீங்க. முதல்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆலோசனை கேட்டு செயல்படுறதுனால பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வெளிப்படையாக நீங்கள் இருக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அதனால் இந்த கூட்டணியாக அமைக்கும்போது பண விஷயத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் நல்ல மனிதர்கள் அப்படின்னு நம்பிடுவீங்க. தொழிலில் கூட கூட்டாளிகளை நல்லவங்க அப்படின்னு நம்பிடுவீங்க. அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய திறமையும் உங்களுடைய நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஏமாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கணக்கை ரொம்ப தெளிவாக போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்கு
ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே கடலில் தான் இருக்கிறீங்க. அதனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திற்கு நீங்கள் புரிந்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த பல நேரங்களில் நம்மளும் இருக்கிற பல விஷயங்கள நீங்கள் கவனிக்காமல் போயிடலாம். ஏதாவது ஒன்று கிடைச்சா சரி வாழ்க்கை சிறப்பாயிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது இல்ல. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் புரிந்து செயல்படுறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதில் அடுத்தவங்கள பற்றி, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறீங்க. உங்கள பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படுறதில்ல. அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்தவங்களால வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் உங்களுடைய திறமைக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய குடும்பத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நல்ல மனசை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். எல்லாரையும் மாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் நம்பி ஒரு சில விஷயத்தில் இறங்குவீங்க. ஆனால் எல்லாரையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத ஃபைனலாக தான் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. தோல்வி வந்தாலும் சரி முடியாது அப்படின்னு நீங்கள் அதை விட்டு விலகாமல் இதை ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சியை போடுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்பு கொடுக்கறது நல்லது தான். நம்மளுடைய அன்பை வேல்யூ உள்ள ஒரு இடத்துல கொடுக்கறது நல்லது. மதிப்பில்லாமல் இருக்கிற இடத்துல நம்மளுடைய அன்பை கொடுக்கறது தவறு. அதனால் இந்த காலகட்டத்தில் அன்பை கொடுக்கறது நல்ல இடமா தீய இடமா, உங்களுடைய மதிப்புக்கு மதிப்பு கொடுப்பாங்களா, உங்களுடைய அன்புக்கு மதிப்பு கொடுப்பாங்களா, அதற்கேற்ற போல் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. அதை உணர்ந்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு மனமுடைந்து போகாமல் உங்களை நீங்கள் நம்புங்க. அடுத்தவங்கள நீங்கள் அதிகம் நம்புறதை விட்டுட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் வேணுமோ அதையெல்லாம் செயல்படுத்துங்க. கனவு காண்பதை விட்டுட்டு உங்களுடைய கற்பனைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய உழைப்புக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மெதுவாக நடந்தாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு நிலையான வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.